வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நார்த் இந்தியன் ஸ்டைல்ல பாலக் மசாலா பூரி, ரசேவாலே ஆலு. இந்த ரசேவாலா ஆலு அப்படிங்கிறது நம்ம பூரி மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா. நார்த்ல ஆத்துல ஏதோ பூஜை பண்றா, நம்மள வெத்தலை பாக்கு கூப்பிடுறா அப்படின்னா நம்ம வெறும் சுண்டல் அப்படிலாம் கொடுப்போம் இல்லையா. அவ என்ன பண்ணுவான்னா பூரியும் இந்த ரசேவாலே ஆலு கொடுப்பா. இதுல நமக்கு வெங்காயம், பூண்டு, ஈவன் இஞ்சி கூட சேர்க்க மாட்டா. ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஜஸ்ட் குக்கர்ல 3 விசில் விட்டாலே போதும். இந்த ரசேவாலா ஆலு ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடும். சிம்பிள், கம்மி இன்கிரீடியன்ஸ் இருந்தா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விண்டர்ல அங்க பாலக்கீரை அதெல்லாம் ரொம்ப நல்லா கிடைக்கும். இந்த டயத்துல யாராத்துலயும் வெத்தலை பாக்கு அப்படின்னாலே கண்டிப்பா அவ இந்த பாலக் மசாலா பூரி பண்ணிடுவா. இந்த பாலக் பூரியும் நல்லா வாசனையா, பாக்கிறதுக்கு கிரீன் கலர்ல அழகா இருக்கும். குழந்தையிலும் கலர் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால விரும்பி சாப்பிட்டுருவா. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, நார்த் இந்தியன் ஸ்டைல்ல பாலக் மசாலா பூரியும் இந்த 1 பாட் ரெசிபியான ரசேவாலே ஆலு, இது ரெண்டும் குவிக்கா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பஞ்ச் பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம கீரையை மட்டும் எடுத்துக்கணும். இந்த தண்டு இருக்கும் இல்லையா, அதை நம்ம கட் பண்ணிக்கணும். ஸ்டவ்ல ஒரு பேன்ல தண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, நல்ல தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற பாலக்கீரையை இந்த கொதிக்கிற தண்ணியில சேர்த்துக்கலாம். இல்லை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுப்போம். கீரை நல்லா வெந்து வரட்டும். ஒரே நிமிஷத்துல கீரை நல்லா வெந்தாச்சு. இந்த வெந்த கீரையை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பவுல்ல நான் தண்ணி வச்சிருக்கேன். இந்த கீரையை நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற இந்த தண்ணியில சேர்த்துருவோம். இந்த மாதிரி போடுறதுனால கீரை அதிகமா வேகாமையும் இருக்கும், கீரையோட கலர் மாறாமையும் இருக்கும். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாம நம்ம பருப்பு வேக வைக்கிறதுக்கு, இல்ல மாவு பிசையறதுக்கு, இந்த மாதிரி சமையல்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பல்லு பூண்டு, இது ஆப்ஷனல் தான். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிர். இதை ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம பாலக் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே பாலக்கீரையும் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்டா அரைச்சிப்போம். இந்த பவுல்ல 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் நெய். இந்த உப்பு நெய்யெல்லாம் நம்ம மாவுல ஈவனா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கொத்தமல்லி, பாலக்கெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட் இந்த கோதுமை மாவுல சேர்த்துக்கலாம். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம பூரி மாவு மாதிரி இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம பாலக் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியில இருந்து கொஞ்சமா தண்ணியை இந்த மிக்சி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். நல்லா கலந்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம டைட்டான மாவா நம்ம பிசைஞ்சிக்கலாம். குக்கர்ல ஈஸியா பூரி சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். இதுல நம்ம வெங்காயம், பூண்டு எதுவுமே சேர்க்க போறது இல்ல. 2 தக்காளியை ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. தக்காளியை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்டா வதங்கினதும் 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நம்ம சேர்த்திருக்கிற மிளகாய் பொடி, மல்லி பொடி எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும். பெரிய சைஸ்ல இருக்கிற 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இது போல கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்கு நான் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு தண்ணியில இருந்து எடுத்து இந்த குக்கர்ல சேர்த்துக்கலாம். போல பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். குக்கர்ல ஒரு 200 ml நான் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு கொதி வரட்டும். இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு உப்பு காரம் கம்மியா இருந்தா தெரியும். வேணா நம்ம இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம். இப்ப பாக்கிறதுக்கு தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அது வெந்ததுக்கு அப்புறம் கரெக்டா இருக்கும். ஒரு கொதி வர ஆரம்பிச்சாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குக்கர் மூடிய மூடிடலாம். 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். குக்கர் 3 விசில் பிரஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. இப்ப குக்கர் மூடிய திறந்துடலாம்.
பாருங்க நல்லா வெந்திருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா லேசா வந்து உருளைக்கிழங்க நம்ம மசிச்சு விட்டுக்கணும். அப்ப வந்து கன்சிஸ்டன்சியும் கரெக்டா வரும், தொட்டுக்கிறதுக்கும் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க மசிச்சு விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கு. இது சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். தாராளமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்விங் பவுல்ல மாத்திப்போம். இப்பயே பாருங்க கொஞ்சம் முன்னையோட கொஞ்சம் திக்கா இருக்கு. சப்பாத்தி பூரி ரெண்டுக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். இப்ப இந்த 1 பார்ட் உருளைக்கிழங்கு மசாலாவை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற கோதுமை மாவு ஒரு 10 நிமிஷத்துல நல்லா ஊறி இருக்கு. இந்த மாவு ஊற நேரத்துல நம்ம 1 பார்ட் உருளைக்கிழங்கு மசாலா குவிக்கா பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப நம்ம பாலக் மசாலா பூரி பண்ணிக்கலாம். இந்த மாவை வந்து நம்ம பூரி பண்றதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இதை போல பண்ணி எடுத்துப்போம். இப்ப பூரி பண்ணிக்கலாம். நம்ம மாவு தொட்டு பண்றதோட லேசா எண்ணெய் தொட்டு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து நம்ம பொரிக்கும் போது அந்த எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கும். ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி திக்னஸ் வந்து கரெக்டா இருக்கும். இது போல நம்ம ஒரு 5-6 பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சிருக்கேன், நல்லா சூடா இருக்கு. ஒரு சின்ன பீஸ் இப்படி பிளாட் பண்ணி போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது போல உடனே எழும்பி வந்தது அப்படின்னா நல்லா கரெக்டா சூடா இருக்குன்னு அர்த்தம். நம்ம பூரியை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க பூரி ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. பொரிச்ச பூரியை நம்ம இந்த பவுல்ல எடுத்துப்போம். நம்ம பூரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நமக்கு தேவையான அளவு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நம்ம வந்து ஈஸியாவும் குயிக்காவும் பாலக் மசாலா பூரியும் 1 பார்ட் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணிட்டோம். இப்ப வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். இந்த பூரி வந்து ரொம்ப எண்ணெயும் குடிக்காது, ரொம்ப சீக்கிரம் வந்து ஃப்ரை ஆயிடும். அந்த 1 பார்ட் உருளைக்கிழங்கு மசாலா வந்து பூரியோட மட்டும் இல்ல சப்பாத்தியுமே ரொம்ப நல்லா இருக்கும். பிரமாதமா இருக்கு. பாலக்கீரை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் மசாலா பவுடர்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் தயிரும் சேர்த்து அரைச்சு நம்ம பண்ணதுனால நல்லா வாசனையா இருக்கு. பூரி நல்லா ஃபிளஃபியா பொங்கியும் வந்திருக்கு. அதே நேரம் நம்ம சாப்பிடும் போது சாஃப்டாவும் இருக்கு. இந்த 1 பார்ட் உருளைக்கிழங்கு மசாலாவும் வந்து ரொம்ப சிம்பிள். உருளைக்கிழங்கு, தக்காளி அது மட்டும்தான் மெயின். நம்ம வேற எதுவும் உருளைக்கிழங்கு மசாலாவோ குருமாவும் பண்ணா கூட ஏதாவது வதக்க வேண்டியதா இருக்கும், அரைக்க வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி எந்த வேலையுமே இருக்காது. ஜஸ்ட் குக்கர்ல எல்லாத்தையும் கலந்து விட்டு நம்ம 3 விசில் விட்டாலே சூப்பரா ரெடி ஆயிடும். டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கு. கொஞ்சம் தண்ணியாவும் உருளைக்கிழங்கு அப்படி ஒரு மாதிரி கிரீமியா இருக்கிறதுனால சப்பாத்தி பூரிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பூரியும் இந்த உருளைக்கிழங்கும் பண்ணிட்டு ஒரு ஜீரா ரைஸ் பண்ணா கூட அழகா ஒரு சண்டே பிரஞ்ச் கூட நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரிச்சாவும் இருக்கும், அதே நேரம் ரொம்ப குவிக்காவும் ஆயிடும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த நார்த் இந்தியன் பாலக் மசாலா பூரியும் 1 பார்ட் உருளைக்கிழங்கு மசாலாவும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பண்றதும் ஈஸியா இருக்கும், குவிக்காவும் ஆயிடும். டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.